ஹாய் ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் திருமலா திருப்பதி இன்ஃபோ பை கேஹெச்எம் சேனலில் திருமலை மற்றும் திருப்பதி பற்றிய இன்றைய தகவல்களை பார்க்கலாம். கீழ் திருப்பதியில் இலவச SST டோக்கன்ஸ் கொடுக்கப்படக்கூடிய விஷ்ணு நிவாசம், ஸ்ரீனிவாசம் மற்றும் பூதேவி காம்ப்ளெக்ஸில் இன்று ஜூலை 14 மதியம் 2:30 மணி தொடங்கி நாளை ஜூலை 15 SST டோக்கன்ஸ் மொத்தம் 12,000 டோக்கன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதே போல் ஸ்ரீவாரிமேட்டு வழியாக நடந்து செல்லக்கூடிய பக்தர்களுக்கு மட்டுமே கொடுக்கப்படக்கூடிய இலவச திவ்ய தரிசன டோக்கன்ஸ் இன்று ஜூலை 14 மதியம் 2:30 மணி தொடங்கி நாளை ஜூலை 15 திவ்ய தரிசன டோக்கன்ஸ் மொத்தம் 3,000 டோக்கன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இன்று மதியம் 3:30 மணிக்கு இலவச SST டோக்கன்ஸினுடைய ஸ்டேட்டஸ் செக் பண்ணி பார்த்த சமயத்தில் 6,211 டோக்கன்ஸ் மட்டுமே மீதம் இருந்தது. அதே போல் திவ்ய தரிசன டோக்கன்ஸினுடைய ஸ்டேட்டஸ் மதியம் 3:30 மணிக்கு செக் பண்ணி பார்த்த சமயத்தில் 2,200 டோக்கன் மட்டுமே மீதம் இருந்தது. கடந்த 3 நாட்களாகவே திருமலையில் பக்தர்களினுடைய கூட்டம் மிக அதிகமாக இருக்கக்கூடிய காரணத்தினால இந்த இலவச தரிசன டோக்கன் வாங்குவதற்கும் கீழ் திருப்பதியில் அதிகமான கூட்டம் இருக்குது. இந்த டோக்கன்ஸ் வாங்குவதற்கு காலையில் 10:11 மணியிலிருந்தே கியூல நிற்க ஆரம்பிச்சிடுறாங்க. தரிசன டோக்கன்கள் வாங்குவதற்கு கூட்டம் அதிகமாக இருக்கக்கூடிய காரணத்தினால மதியம் 2:30 மணி 3 மணிக்கெல்லாம் டோக்கன் கொடுக்க ஆரம்பிச்சாங்கன்னா மேக்சிமம் ஒரு 3 மணி நேரத்திலேயே எல்லா டோக்கனும் கம்ப்ளீட்டாக கொடுத்து முடிச்சிடுறாங்க. இந்த இலவச தரிசன டோக்கன்கள் தேவைப்படக்கூடியவங்க மேக்சிமம் மதியம் 12 மணிக்குள்ளே கியூவில் ஜாயின் பண்ணிக்கலாம். இலவச SST டோக்கன்ஸ் கீழ் திருப்பதியில் ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய விஷ்ணு நிவாசம், பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீனிவாசம், அலிப்பிரி பாலாஜி பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பூதேவி காம்ப்ளெக்ஸில் கொடுப்பாங்க. இலவச திவ்ய தரிசன டோக்கன்ஸ் ஸ்ரீவாரிமேட்டு நடைபாதை வழியாக நடந்து செல்லக்கூடிய பக்தர்களுக்கு மட்டுமே கொடுக்குறாங்க. இந்த திவ்ய தரிசன டோக்கன்ஸ் ஸ்ரீவாரிமேட்டு நடைபாதையினுடைய ஆரம்பத்தில் கொடுப்பது கிடையாது. அதற்கு பதிலாக அலிப்பிரி பாலாஜி பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பூதேவி காம்ப்ளெக்ஸ்லேயே திவ்ய தரிசன டோக்கன்ஸும் கொடுக்குறாங்க. அலிப்பிரி வழியாக நடந்து செல்லக்கூடிய பக்தர்களுக்கோ அல்லது அலிப்பிரி நடைபாதையிலேயோ எங்கேயுமே எந்தவித திவ்ய தரிசன டோக்கன்ஸ் கொடுப்பது கிடையாது. அலிப்பிரி வழியாக நடந்து செல்லக்கூடிய பக்தர்களுக்கு இலவச தரிசன டோக்கன் தேவைப்பட்டால் கீழ் திருப்பதியில் கொடுக்கப்படக்கூடிய SST டோக்கன்ஸ் வாங்கிட்டு நீங்கள் அலிப்பிரி வழியாக நடந்து போகலாம். SST டோக்கன்ஸ் வாங்கிய பிறகு திருமலைக்கு பஸ் மூலமாகவோ பிரைவேட் வெஹிக்கிள்ஸ் மூலமாகவோ அல்லது உங்களுடைய ஓன் வெஹிக்கிள்ஸ் மூலமாகவோ அல்லது ஸ்ரீவாரிமெட்டு அலிப்பிரி நடைபாதை வழியாகவோ நீங்கள் நடந்தும் போகலாம். SST டோக்கன்ஸை எங்கேயுமே நம்ம ஸ்கேன் அல்லது சீல் வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் நீங்கள் இலவச திவ்ய தரிசன டோக்கன்ஸ் வாங்குறீங்கன்னா திருமலைக்கு ஸ்ரீவாரிமெட்டு வழியாக தான் நடந்து போகணும். ஸ்ரீவாரிமெட்டு நடைபாதையினுடைய 1250வது படியில் மறக்காமல் உங்களுடைய திவ்ய தரிசன டோக்கனை ஒரு முறை ஸ்கேன் பண்ணிக்கணும். அப்படி ஸ்கேன் செய்தால் மட்டுமே அந்த திவ்ய தரிசன டோக்கனானது தரிசனத்திற்கு செல்லுபடியாகும். SST டோக்கன்ஸ் மற்றும் திவ்ய தரிசன டோக்கன்ஸ் இந்த 2 டோக்கன்ஸுமே ஆதார் கார்டினுடைய அடிப்படையில் தான் தர்றாங்க. ஆதார் கார்டு ஒரிஜினல் காப்பியாகவோ அல்லது கிளியரான ஜெராக்ஸ் காப்பியாகவோ இருக்கலாம். இந்த டோக்கன் தேவைப்படக்கூடிய ஒவ்வொருத்தருமே அவங்களுடைய ஆதார் கார்டோடு கியூவில் நின்று தான் இந்த டோக்கன் வாங்கணும். மற்றவர்களுக்காக நாம் கியூவில் நின்று அவங்களுக்கு டோக்கன் வாங்கி தர முடியாது. டோக்கன் கொடுக்கக்கூடிய சமயத்தில் வெப் கேமராவில் ஒவ்வொருத்தரையும் தனித்தனியாக ஃபோட்டோ எடுப்பாங்க. அந்த ஃபோட்டோவுமே நம்முடைய டோக்கனில் பிரிண்ட் ஆகும். அதனால் ஒவ்வொருத்தரும் இந்த டோக்கன் தேவைப்படக்கூடியவங்க கியூவில் நின்று டோக்கன் வாங்கிக்கணும். 12 வயதிற்கு குறைவான குழந்தைகளுக்கு இந்த டோக்கன் வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது. டோக்கன் கொடுக்கக்கூடிய இடங்களில் சீனியர் சிட்டிசன்ஸுக்காகவோ அல்லது கைக்குழந்தைகள் இருக்கக்கூடியவர்களுக்காகவோ தனி வரிசை எதுவுமே கிடையாது. எல்லாருக்குமே பொதுவான ஒரே வரிசை தான். இப்போ திருமலையில் அதிகமான கூட்டம் இருக்கக்கூடிய காரணத்தினால டோக்கன்ஸ் வாங்கிட்டு தரிசனம் போகிறது தான் பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். உங்ககிட்ட எந்தவித தரிசன டிக்கெட்டும் இல்லைன்னா நீங்கள் தரிசன டோக்கன் வாங்கிட்டு திருமலைக்கு போகலாம். கீழ் திருப்பதியில் மட்டும்தான் இந்த இலவச தரிசன டோக்கன்கள் கொடுப்பாங்க. திருமலையில் எங்கேயுமே இந்த இலவச தரிசன டோக்கன்கள் கிடைக்காது. நாங்கள் நேற்று முதல் நாளும் ஜூலை 12 மற்றும் 13 திருமலையில் இருந்த சமயத்தில் ஜூலை 12 ஈவினிங் 4:15 மணியிலிருந்தே டோக்கன் இல்லா நேரடி சர்வதரிசனம் கியூ சிலாத்தோரணம் வரைக்கும் கம்ப்ளீட்டாக ஃபுல்லாகிட்டதாகும். நாராயணகிரி ஷெட்ஸில் இருக்கக்கூடிய கம்பார்ட்மெண்ட்ஸ் எல்லாமே ஃபுல்லாகிட்ட காரணத்தினாலையும் மறுநாள் காலையில் 6 மணியிலிருந்து டோக்கன் இல்லா நேரடி சர்வதரிசனத்திற்கு கியூவில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ கியூவில் ஜாயின் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணுறது கிடையாது அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் நேற்று ஜூலை 13 நாங்கள் அங்க பிரதட்சணம் முடிச்சுட்டு வரக்கூடிய சமயத்தில் அதிகாலை 4:30 மணிக்கே புரோஹித் சங்கமை தாண்டியுமே டோக்கன் இல்லா நேரடி சர்வதரிசனம் பக்தர்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க.
புரோஹித் சங்கம் வரைக்குமே கம்ப்ளீட்டாக ரோட்ஸ் பிளாக் பண்ணியிருந்தாங்க. சனிக்கிழமை ஈவினிங்கும் சிலாத்தோரணம் சைட் போகிறதுக்கு எந்த வெஹிக்கிள்ஸுமே அலோவ் பண்ணவே இல்லை. ஏன்னா சிலாத்தோரணம் போகக்கூடிய அந்த ரூட் முழுவதுமே டோக்கன் இல்லா நேரடி சர்வதரிசனம் பக்தர்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. நேற்று காலையில் ஒரு 7 மணிக்கு பிறகு இப்போவும் நாராயணகிரி ஷெட்ஸில் இருக்கக்கூடிய கம்பார்ட்மெண்ட்ஸ் ஃபுல்லாகிடுச்சு. சிலாத்தோரணம் வரைக்குமே க்யூவில் ஃபுல்லாகிருக்கு. இப்போவும் டோக்கன் இல்லா நேரடி சர்வதரிசனம் க்யூவில் ஜாயின் பண்ண முடியாது. அதனால் பிஏசி ஹால்ஸ்லேயே வெயிட் பண்ணுங்கள், சிலாத்தோரணம் கிட்ட வெயிட் பண்ண வேண்டாம் அப்படின்னும் ரெக்வஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதற்கடுத்து நேற்று டோக்கன் இல்லா நேரடி சர்வதரிசனத்தில் எப்போ அலோவ் பண்ணாங்கன்னு தெரியல. அந்த அளவுக்கு திருமலையில் பக்தர்களினுடைய கூட்டம் இருக்குது. சம்மர் ஹாலிடேஸில் பார்த்த ரஷ்ஷை விட திருமலையில் பார்க்கக்கூடிய எல்லா இடங்கள்லையும் இப்போ கூட்டம் அதிகமாக இருந்தது. டோக்கன் இல்லா நேரடி சர்வதரிசனம் மூலமாக தரிசனம் செய்வதற்கு 11ஆம் தேதி, 12ஆம் தேதி மற்றும் 13ஆம் தேதி இந்த 3 நாட்களுமே 24 மணி நேரம் ஆகியிருக்கு. ஜூலை 9ஆம் தேதி மற்றும் ஜூலை 10ஆம் தேதி டோக்கன் இல்லா நேரடி சர்வதரிசனத்தில் தரிசனம் பார்ப்பதற்கு 20 மணி நேரம் ஆகியிருக்கு. ஆக கடந்த 5-6 நாட்களாகவே திருமலையில் டோக்கன் இல்லா சர்வதரிசனம் மூலம் தரிசனம் பார்ப்பதற்கு அதிக நேரம் எடுக்கக்கூடிய காரணத்தினால கீழ் திருப்பதியில் கொடுக்கப்படக்கூடிய டோக்கன்ஸ் வாங்கிட்டு நீங்கள் தரிசனம் வர்றது தான் பெஸ்ட் சாய்ஸாக இருக்கும். திருமலை மற்றும் திருப்பதியில் டிடிடி ரூம்ஸ் தினமுமே ஆஃப்லைனில் கொடுக்குறாங்க. இப்போ கூட்டம் அதிகமாக இருக்கக்கூடிய காரணத்தினால ரூம் அலாட்மெண்ட் மெசேஜ் வர்றதுக்கும் அதிக நேரம் எடுக்குது. கீழ் திருப்பதியில் ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய விஷ்ணு நிவாசத்தில் காலை 6 மணி தொடங்கி ஆஃப்லைனில் ரூம் கொடுப்பாங்க. திருமலையில் சிஆர்ஓ ஆஃபீஸினுடைய பேஸ்மெண்ட் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய ஆஃப்லைன் ரூம் புக்கிங் கவுண்டரில் அதிகாலை 5 மணி தொடங்கி ரூம்ஸ் கொடுக்க ஆரம்பிப்பாங்க. டிடிடி ரூம்ஸ் எடுப்பதற்கு மினிமம் 2 நபர்கள் அல்லது அதற்கு மேற்பட்ட நபர்கள் இருக்கணும். தனி ஒரு நபருக்கு டிடிடி ரூம் கொடுப்பது கிடையாது. தனி ஒரு நபராக இருக்கீங்கன்னா கீழ் திருப்பதியில் விஷ்ணு நிவாசத்துலேயும் பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீனிவாசத்துலேயும் ஃப்ரீ லாக்கர்ஸ், ஃப்ரீ டார்மெட்ரி ஹால், ஃப்ரீ அன்னப்பிரசாதம் வசதிகள் இருக்குது. அங்கேயே ஜென்ஸ் அண்ட் லேடிஸ்க்கு ரெஃப்ரெஷ் பண்ணுறதுக்கு பாத்ரூம், ஹாட் வாட்டர் ஃபெசிலிட்டிஸோடு இருக்குது. ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டிஸும் இருக்குது. லாக்கர்ஸ் எடுக்கிறதுக்கு ஆதார் கார்டு ஜெராக்ஸ் காப்பி அவசியம். டார்மெட்ரி ஹாலில் தங்குவதற்கு ஆதார் கார்டு அவசியம் கிடையாது. அதே போல் திருமலையில் சிஆர்ஓ ஆஃபீஸ் பக்கத்திலேயே 4 பப்ளிக் அம்யூனிட்டி காம்ப்ளெக்ஸ் ஹால்ஸ் இருக்குது. பிஏசி 1, 2, 3, 5 என்று 4 ஹால்ஸ் இருக்குது. அங்கேயும் ஃப்ரீ லாக்கர்ஸ், ஃப்ரீ டார்மெட்ரி ஹால், ஜென்ஸ் அண்ட் லேடிஸுக்கு தனித்தனி ரெஸ்ட் ரூம் மற்றும் பாத்ரூம், ஹாட் வாட்டர் ஃபெசிலிட்டியோடு இருக்குது. இப்போ கூட்டம் அதிகமாக இருக்கக்கூடிய காரணத்தினால லாக்கர்ஸ் நமக்கு கிடைக்கிறதுக்கும் கொஞ்சம் நேரம் அதிகமாக தான் எடுக்குது. திருப்பதியிலிருந்து திருமலைக்கு போகிறதுக்கும் திருமலையிலிருந்து திருப்பதிக்கு ரிட்டர்ன் ஆகிறதுக்கும் ஃபர்ஸ்ட் பஸ் அதிகாலை 3 மணிக்கும் கடைசி பஸ் இரவு 11:30 மணிக்கும் இருக்கும். ப்ரைவேட் வெஹிக்கிள்ஸ் போகிறீங்கன்னா அதிகாலை 3 மணியிலிருந்து இரவு 11:45 மணி வரைக்கும் அலோவ் பண்ணுவாங்க. நள்ளிரவு 12 மணியிலிருந்து அதிகாலை 3 மணி வரைக்கும் 2 காட் ரோட்ஸும் கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணிடுவாங்க. எந்த வெஹிக்கிள் மூமெண்ட்ஸுக்கும் அலோவ் பண்ண மாட்டாங்க. அலிப்பிரி நடைபாதை வழியாக நடந்து போகிறதுக்கு என்ட்ரி காலையில் 5 மணிக்கு ஓப்பன் பண்ணுவாங்க. இரவு 9:30 மணியோடு என்ட்ரி க்ளோஸ் பண்ணுவாங்க. ஸ்ரீவாரிமெட்டு நடைபாதை என்ட்ரி அதிகாலை 6 மணிக்கு ஓப்பன் பண்ணுவாங்க. ஈவினிங் 5:30 மணியோடு என்ட்ரி க்ளோஸ் பண்ணிடுவாங்க. இந்த 2 நடைவழி பாதை வழியாக நீங்கள் நடந்து போகக்கூடிய சமயத்தில் 12 வயதிற்கு குறைவான குழந்தைகளை அழைச்சிட்டு போகிறீங்கன்னா மதியம் 2 மணியோடு என்ட்ரி க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அதே சமயம் அலிப்பிரி வழியாக நடந்து போகக்கூடிய சமயத்தில் மதியம் 2 மணி தொடங்கி இரவு 9:30 மணி வரைக்கும் தனியாக நடந்து போகிறதுக்கு அலோவ் பண்ணுறது கிடையாது. பக்தர்கள் ஒரு 50 முதல் 75 பேர் சேர்ந்த பிறகு ஒவ்வொரு குரூப்பாக தான் மதியம் 2 மணி தொடங்கி இரவு 9:30 மணி வரைக்கும் அலிப்பிரி வழியாக நடக்கிறதுக்கு அலோவ் பண்ணுறாங்க. நாளை மறுநாள் ஜூலை 16ஆம் தேதி திருமலையில் ஆனிவார ஆஸ்தானம் நிகழ்ச்சி நடக்க இருக்கக்கூடியதை முன்னிட்டு நாளை ஜூலை 15ஆம் தேதி திருமலை கோவிலில் கோவில் ஆழ்வார் திருமஞ்சனம் நடக்க இருக்குது. இந்த 2 நாட்களுக்குமே ரெக்கமெண்டேஷன் லெட்டர்ஸ் மூலமாக வரக்கூடிய விஐபி பிரேக் தரிசனத்திற்கு அலோவ் பண்ணுறது கிடையாது. எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் மற்றும் திவ்ய தரிசன டோக்கன்ஸ் வாங்கிட்டு திருமலைக்கு தரிசனத்திற்கு செல்லக்கூடியவர்கள் ரிப்போர்ட் பண்ண வேண்டிய இடம் ATGH சர்க்கிள், ஆழ்வார் டேங்க் கெஸ்ட் ஹவுஸ் சர்க்கிள். நீங்கள் எந்த ரூமும் எடுக்கலை, ஃப்ரீ லாக்கர்ஸும் எடுக்கலைன்னா உங்களுடைய தரிசன கியூலேயே கொஞ்சம் தூரம் போன பிறகு லக்கேஜ் மற்றும் மொபைல் டெபாசிட் கவுண்டர் வரும். அங்கே உங்களுடைய லக்கேஜ் மற்றும் மொபைலை டெபாசிட் பண்ணிவிட்டு தரிசனம் முடிந்த பிறகு வெங்கடேஸ்வர பெருமாள் கோவிலுக்கு எதுக்க பேடி ஆஞ்சநேயர் கோவில் இருக்கும். ஆஞ்சநேயர் கோவிலுக்கு பின்னாடி PAC 4 பில்டிங் இருக்கும். அங்கே போய் உங்களுடைய லக்கேஜ் மற்றும் மொபைலை நீங்கள் ரிட்டர்ன் வாங்கிக்கலாம்.
நீங்கள் எந்தவித தரிசன டிக்கெட் வைத்திருந்தாலும் இலவச டோக்கன்கள் வைத்திருந்தாலும் எல்லா தரிசன கியூலேயுமே இந்த லக்கேஜ் மற்றும் மொபைல் டெபாசிட் பண்ணக்கூடிய இடம் இருக்கும். அங்கே உங்களுடைய லக்கேஜ் மற்றும் மொபைலை டெபாசிட் பண்ணிவிட்டு தரிசனம் முடித்த பிறகு நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கலாம். SSD டோக்கன்ஸ், திவ்ய தரிசன டோக்கன்ஸ் மற்றும் டோக்கன் இல்லா நேரடி சர்வ தரிசனம் பக்தர்கள் தரிசனம் முடித்த பிறகு உங்களுடைய தரிசன ஸ்லிப்பை லட்டு கவுண்டரில் கொடுத்து ஒருத்தருக்கு ஒரு 50 ரூபாய் லட்டு இலவசமாக வாங்கிக்கலாம். எக்ஸ்ட்ரா லட்டு தேவைப்பட்டால் ஒரு சின்ன சைஸ் லட்டு 50 ரூபாயும் பெரிய சைஸ் லட்டுவுக்கு 200 ரூபாயும் கொடுத்து நமக்கு தேவையான எக்ஸ்ட்ரா லட்டு வாங்கிக்கலாம். SSD டோக்கன், திவ்ய தரிசன டோக்கன் மற்றும் டோக்கன் இல்லா நேரடி சர்வ தரிசனம் பக்தர்களுக்கு எந்தவித ட்ரெஸ் கோடும் கிடையாது. 300 ரூபாய் தரிசன டிக்கெட் மூலம் தரிசனம் பார்ப்பதற்கு 2 மணி நேரத்திலிருந்து 6 மணி நேரம் ஆகலாம். SSD டோக்கன்ஸ் மற்றும் திவ்ய தரிசன டோக்கன்ஸ் மூலம் தரிசனம் பார்ப்பதற்கு 4 மணி நேரத்திலிருந்து 7 மணி நேரம் ஆகலாம். இன்ஃபேண்ட் தரிசனம் மூலம் தரிசனம் பார்ப்பதற்கு 1 மணி நேரத்திலிருந்து 2.5 மணி நேரம் ஆகலாம். டோக்கன் இல்லா நேரடி சர்வ தரிசனம் மூலம் தரிசனம் பார்ப்பதற்கு 20 மணி நேரத்திலிருந்து 24 மணி நேரம் ஆகலாம். இந்த தரிசன நேரமானது ஒவ்வொரு நாளுமே திருமலையில் வரக்கூடிய பக்தர்களினுடைய எண்ணிக்கையை பொறுத்து கொஞ்சம் முன்னும் பின்னும் மாறுபடும். இந்த வீடியோவை மறக்காமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ், நெய்பர்ஸ் மற்றும் கொலீக்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். நிறைய நண்பர்களோடு இந்த வீடியோவை ஷேர் பண்ணும்போது அவங்களுக்குமே இந்த இன்ஃபர்மேஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். திருமலை மற்றும் திருப்பதி பற்றிய மேலும் பல தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.